பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா மேடம் முர்முஜி திரௌபதி முர்முஜி அவர்களுக்கு வணக்கம். மேடம், நான் தமிழ்நாட்டிலிருந்து பேசுகிறேன் மேடம். இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் பெண்களுக்கு நிறைய கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சும் நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் வருத்தமாகவும் இருக்குது. மகாபாரதத்தில் திரௌபதிக்கு ஒரு துன்பம் வரும்போது அந்த கண்ணன் உதவி செஞ்சான். அந்த மாதிரி இந்த கலியுகத்தில் நீங்கள் திரௌபதின்ற பேரோட பிரசிடெண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருக்கிற இந்த நேரத்திலேயே நாம் பாரத தாய் என்று பெண்களை போற்றி வணங்கக்கூடிய இந்த பாரத தேசத்தில் பெண்களுக்கு பலவிதமான கொடுமைகள் நடக்குது. ஒவ்வொரு என்ன சொல்லணுன்னா, இந்த கொடுமைகளுக்கு எல்லாம் பின்னாடி காரணமாக இருக்கிறது ஏதாச்சும் ஒரு அரசியல் தலைமையோ அல்லது அரசு அதிகாரிகளோ, இப்படி ஏதாச்சும் ஒரு என்ன சொல்லணுன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. இதை இது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோன்ற பேரில் ஏதோ கண் துடைப்புக்காக ஏதோ அந்த கேஸை கொஞ்ச நாள் அப்படி இப்படி இழுத்து அடித்து அதை அரைகுறைமாக விசாரித்து இழுத்து மூடிடுறாங்க. இது பல வருஷமாக இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க. அப்படி இருந்தும் இந்த நாட்டில் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்குது. பல திரௌபதிகள் ஆடை களையப்பட்டு கொல்லப்பட்டு புதைக்கப்படுறாங்க. இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா? நீங்களும் ஒரு பெண் தானே, ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கீங்க. இந்த நாட்டை நீங்கள் நினச்சிங்கன்னா முப்படைகளுடைய தளபதிகள் உங்கள் கையில் இருக்காங்க. இந்த அரசியல் தலைவர்கள்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் நினச்சா இந்த மாதிரி பெரிய சென்சேஷனலான கேஸெல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் நேர்மையாகவும் அதை நீதி வழங்க முடியும். இது ஏன் தலையிடாமல் இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதில் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்களில். இதை சாதாரண மக்கள் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய வாயையும் கைகளையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. வேலியே பயிரை மேய்ஞ்சா அந்த பயிர் யார்கிட்ட முறையிடும்? தயவு செஞ்சு இதுக்கான தீர்வுகளை நீங்கள் தான் பார்க்கணும். அதனால தான் நான் இந்த பதிவு மூலயமா உங்களுக்கு, அதுவும் நானும் இதை சோஷியல் மீடியா மூலமாக நான் பதிவிட போகிறேன். ஏன்னா நாளைக்கு நான் ஒரு லெட்டராக கொடுத்தேன்னா, ஒரு கடிதத்தை எழுதுனா அதை கிழிச்சு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதை யாராச்சும் அதை உங்கள்கிட்ட சேர்க்காமல் விடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதே நான் சோஷியல் மீடியா மூலயமா இதை போட்டேன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவேர்னஸ் ஆன மாதிரி இருக்கும். நேரடியாக நீங்களும் இதை தவிர்க்க முடியாத ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாவீங்க. அதனால் ஒரு நடவடிக்கை எடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தயவு செஞ்சு நீங்கள் மனசாட்சி பிரகாரம் எந்த பணத்துக்கோ பதவிக்கோ பொருளுக்கோ ஆசைப்படாமல் நீதியை நேர்மையாக இருந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் சமமான நீதியை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் விலை போனீங்கன்னா இந்த சட்டத்தை மக்களாகிய நாங்கள் மதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா எல்லோருக்கும் சமமான நீதி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் எல்லோரும் கட்டுப்பட்டு வாழறோம்.
அதுவே விலகி போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த சட்டத்துக்கெலாம் மதிப்பே இருக்காது. அதை நாங்கள் மதிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. தயவு செஞ்சு ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நீதிபதிகளும் இதை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே தவிர அதிகாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் இல்லை என்பதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லோரும் ஒரு சேவகர்களாக மாற வேண்டும். இந்த பதிவை கேட்குற மக்கள் கூட விழிப்புணர்வோட உங்களுக்கான அனைத்து கோரிக்கைகளையும் நேரடியாக தைரியமாக இறங்கி கேளுங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் இதே குற்றங்கள் தான். இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு அரசியல் தலைவர்களோ அரசு அதிகாரிகளோ யாராச்சும் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சும் நடவடிக்கை எடுக்கலைன்னா இதுக்கு மேலே மக்கள் நீங்கள் சும்மா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியும்னு நினைக்கிறேன். எத்தனையோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்குது, மகிழா சங்கங்கள் இருக்குது, மகளிர் அணிகள் இருக்கிறார்கள், ஞானிகள் இருக்கிறீங்க, சித்தர்கள் இருக்கீங்க. யாருமே இதை பற்றிலாம் பேசுகிறதே இல்லை. எவ்வளோ பெரிய விஐபிங்கெலாம் இருக்கீங்க. பெண்கள் எத்தனை பேர் நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறீங்க படிச்சுட்டு. யாராச்சும் தைரியமாக பேசுகிறீங்களா? பெண்களுக்கு எவ்வளோ வன்கொடுமைகள் நடக்குது. பெண்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மக்களுக்குமே வன்கொடுமைகள் நிறைய நடக்குது. இதுக்கெல்லாம் ஏன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்னு சொல்லக்கூடிய இவங்க கூட அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு ஒரு விலங்குகளுக்கு ஏதாச்சும் ஒரு துன்பம்னா அதுக்கெலாம் போராடுறீங்க. மனிதர்களுக்கு இவ்வளோ கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் யாருமே வாயை திறக்க மாட்டேறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் எல்லாருக்கும் பயமா? உயிர் பயமா? அப்படி போனால் போயிட்டு போகிறோம். இந்த மாதிரி துன்பப்பட்டுக்கிட்டு தினம் பயந்துக்கிட்டு கோழையாக வாழறதை விட செத்து போயிடலாம். அதை விட நிம்மதியாக இருக்கும். என்ன வாழ்க்கை இந்த பூமியில் பிறந்து, அதுவும் இந்த இந்தியாவில் இவ்வளோ ஒரு கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்தியா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துலேயும் பல கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன மக்களே, தயவு செஞ்சு உங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு இருக்கா இல்லையா? படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஏன் எல்லோரும் இப்படி அவங்கவுங்க சுயநலத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? பொது நலம் கொஞ்சம் கூட இல்லையா உங்களுக்கெல்லாம்? கேள்வி கேளுங்க எல்லோரும். மேடம் திரௌபதி முர்முஜி, தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதற்கான நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நம்பிக்கையோடு இந்த பதிவை பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.